வணக்கம். இன்றைக்கி நல்லி எலும்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறையில் செய்கிற வறுவலுக்கு வெறும் எலும்பாக மட்டும் இல்லாமல் மேலே கொஞ்சம் சதையும் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வறுவலுக்கு எல்லா எலும்புலேயும் ஒரே அளவான சதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில எலும்பில் சதை அதிகமாக இருந்தால் வேகிறதுக்கு நேரம் அதிகமாகும். அதே சதை கம்மியாக இருக்கிற எலும்பு சீக்கிரம் வெந்துடும். அதனால் சதை கொஞ்சம் அதிகமாக வச்சு வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் அது ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல எலும்பை வேக வச்சிடலாம். இதில் வாசனைக்கு வேணால் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கறியை போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அடியில் ஒட்டாமல் வரும். இந்த கறி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு இது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வச்சிடலாம். இது எலும்புங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால் மிதமான தீயில் ஒரு 7 விசில் வச்சிடலாம். நல்லி எலும்பு வேகிறதுக்குள்ளே வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இது வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. குக்கரும் விசில் அடங்கிடுச்சு. அதை திறந்து இந்த நல்லி எலும்பு வறுத்துடலாம். இப்போது இந்த நல்லி எலும்பு வறுவலுக்கு கூடுதல் சுவை கொடுக்க வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போக முடிய வதக்கணும். அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போக முடிய வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நல்லி எலும்பு இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அந்த நல்லி எலும்பு இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, எலும்பு வேக வச்ச தண்ணி, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லி எலும்பு வறுவல் தயாராகிடுச்சு. இது இனிமேல் தீ அணைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லைன்னா புதினா இலை தூவி விட்டுக்கலாம். சுவையான நல்லி எலும்பு வறுவல் தயார். சாப்பிடலாம்.